பார்க்க போறோம்னா ஒரு விவசாயியோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு விவசாய தோட்டத்துல ஒரு விவசாயி இருந்தாராமா. அந்த விவசாயிக்கு கடவுள் மேல ரொம்ப கோபமா. ஏன்னா அந்த விவசாயி எப்பெல்லாம் மழை கேட்குறாங்களோ அப்பெல்லாம் மழை வராதாமா, எப்பெல்லாம் காற்று கேட்குறாங்களோ அப்பெல்லாம் காற்று வராதாமா, எப்பெல்லாம் வெயில் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் வெயிலே வராதாமா. இதனாலதான் அந்த விவசாயிக்கு அந்த கடவுள் மேல ரொம்ப கோபமா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் அடுத்த நாள் காலையிலே அந்த விவசாயி ரொம்ப காண்டாகி கட்டுவிலேன்ட்டு பயங்கர வேகமா அந்த விவசாயி கடவுளை பார்த்து கத்துனாங்களாமா. அப்போதான் அந்த கடவுள் அங்க வந்தாங்களாமா. கடவுள் வந்துட்டு விவசாயி உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அந்த கடவுள் அந்த விவசாயிக்கிட்ட கேட்டாங்களாமா. அப்போதான் விவசாயி கோபத்தோட சொன்னாங்களாமா, உங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஒண்ணுமே தெரியவே செய்யாது, புரியவும் செய்யாது, அதனாலதான் இந்த மாதிரி பண்றீங்க. எனக்கு வேணா நான் கேட்குற மழை அதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இந்த உலகத்தையே கொடுத்து பாருங்க, நான் பச்சை பச்சையும் தாக்கி காட்டுவேன் அப்படின்ட்டு அந்த விவசாயி அந்த கடவுள்கிட்ட சொன்னாங்களாமா. அப்ப கடவுள் சொன்னாங்கம்மா, உனக்கு இப்பவே அந்த உலகத்தையே தர முடியாது, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஏக்கர் தோட்டத்துல வந்து நீ பச்சை பச்சையும் நாட்டி காட்டு, அப்பதான் நான் அந்த உலகத்தை உனக்கு தருவேன் அப்படின்ட்டு கடவுளும் சொல்லிட்டாங்களாமா. அப்பதான் அந்த விவசாயி சொன்னாராமா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், நான் எப்பெல்லாம் மழை கேட்கிறேனாமா அப்பெல்லாம் எனக்கு அதெல்லாம் வரணும் அப்படின்ட்டு அந்த விவசாயி சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. கடவுளும் போயிட்டாங்களாமா. ஓகேவா? அப்புறம் அந்த விவசாயி தோட்டத்தை போய் பார்க்கும்போது ரொம்ப லெக்கா இருந்துச்சாமா. அப்புறம் அவங்க கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அவங்க மழை கேட்டாங்களாமா, காற்று கேட்டாங்களாமா, வெயில் கேட்டவங்க எல்லாம் வந்துருச்சாமா. எல்லாம் வந்த அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரே தோட்டமே பச்சை பசேன்னு ஆக்கிருந்துச்சாமா. அப்பெல்லாம் அந்த விவசாய யோசிச்சாராமா, ஒரே தோட்டம் இருக்குல்ல, ரெண்டு மட்டும் நம்ம எடுத்து நம்ம தேய்ச்சி ஊற்றி பார்ப்போம், ஒருவேளை மணி பிடிச்சிச்சுன்னா இன்னும் அது சரியாகலை அப்படின்ட்டு அந்த ஒரே பயிரை மட்டும் எடுத்து இங்கே வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டு தேய்ச்சி உப்புன்ட்டு ஊதுனாங்களாமா. ஆனால் ஒன்றுமே பால் பிடிச்சி மணியாக போலையாம், எல்லாம் தூசி மாதிரி உப்புன்ட்டு பறந்து போயிடுச்சாமா. சரி நம்ம ஒன்று தாங்க பறிச்சிருக்கோம், அடுத்தது பறிக்க வந்து நான் ஒன்று பறித்து தேய்ச்சி பார்த்தாங்களாமா. ஆனால் இதுலேயுமே ஒன்றும் மணி கிடைக்கல, எல்லாம் பிடிச்ச மாதிரி பறந்து வச்சோன்னு. அப்போதான் அந்த விவசாயிக்கும் கேள்வியாமா, எப்படி இப்படி ஆயிருக்கோன்ட்டு. ஆனால் அந்த விவசாயிக்கு யோசிச்சாராமா, நாளைக்கு இந்த உலகத்தையே நம்ம வாங்க போகிறோம், ஆனால் எப்படி இந்த தோட்டம்லாம் அப்படி ஆயிடுச்சுன்னா புரியலையாமா. அப்புறம் அடுத்த நாள் காலையில கடவுளேன்ட்டு ரொம்ப வேகமாக கத்துனாலாமா. அப்போதான் கடவுள் வந்தாங்களாமா. அப்போதான் அந்த விவசாயி சொன்னாராமா, நீங்க அந்த கடவுளை நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, எப்படி இதெல்லாம் ஆயிக்கொண்டு அந்த விவசாயி வந்து அந்த கடவுள்கிட்ட கேட்டாங்களாமா. கேட்ட உடனே அப்போதான் அந்த கடவுள் சொன்னாங்களாமா, இதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ எப்போ கேட்டியோ அப்பதான் நான் வந்தேன், நான் அதுவும் இல்லாம நீ எப்பெல்லாம் மழை கேட்டியோ அப்பெல்லாம் மழை தந்தேன், எப்பெல்லாம் காத்து கேட்டியோ அப்பெல்லாம் காத்து இருந்தேன், எப்பெல்லாம் வெயில் கேட்டியோ அப்பெல்லாம் வெயில் தந்தேன், நல்லா வந்ததுனாலதான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி மழை காற்று வெயில் அதெல்லாம் வரும்போது அது அந்த பயிரோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்ட்டு கடவுள் அந்த விவசாயிக்கு புரிய வச்சாங்களாமா. அப்போ அந்த விவசாயம் புரிஞ்சுக்கிட்டாங்களாமா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும், ஆனா அதுதான் நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துக்குது. அதற்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஆனா அதெல்லாம் நம்ம தாண்டிட்டு மேலே போயிட்டு இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.